சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது விமான நிலையத்தில் ஸ்டாலினை சுற்றி வளைத்த போலீஸ். பதற்றம். எதனால் ஸ்டாலினை விமான நிலையத்தில் சுற்றி வளைத்தாங்க, அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு ஸ்டாலின். அதாவது ஜெர்மனி, யூகே போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக மேற்கொள்கிறாரு நம்ம ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி செல்லும் போதும் சரி, ஜெர்மனியிலிருந்து வரும்போதும் சரி, ஜெர்மனியில் இருக்கும் போதும் சரி, அவருக்கு மத்திய பாதுகாப்பு பிரிவு தான் பாதுகாப்பு வாங்குகிறாங்களாம். தமிழக பாதுகாப்புத்துறை, காவல்துறை பாதுகாப்பு வாங்கலை, மத்தியத்திலிருந்து தான் அவருக்கு பாதுகாப்பு வாங்கப்படுது. இதனால் பாதுகாப்பாக ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்திற்கும் சென்றாராம். அங்கு மத்திய பாதுகாப்புத்துறையும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. மேலும் ஜெர்மனிலேயும் மத்திய பாதுகாப்புத்துறை தான் அவருக்கு பாதுகாப்பு வாங்கப்பட போகிறாங்க. ஆனால் இது யாரோட வரி பணத்தில் அவர் ஜெர்மனி, யூகே போன்ற நாடுகளுக்கு சென்று வராரு. மேலும் தமிழக மக்களின் வரி பணத்தில் தான் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் எனவும் ஸ்டாலின் அவர்கள் அதிக பணத்தை செலவு செய்கிறார். இது மொத்தமே தமிழக மக்களின் வரி பணம் என குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் தான் இருக்குது. முதலீடை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். ஆனால் இதுவரை 5000 கோடி முதலீடாக பெற்றுள்ளோம் என கூறிய ஸ்டாலின் இதுவரை ஒரு பைசாவுக்கு கூட அவர் கணக்கு காமிக்கவில்லை. வாங்கப்பட்டதாக சொன்னப்பட்ட முதலீடுகளை அவர் சுத்தமாக கணக்கே காமிக்கவில்லை, அதை செலவும் செய்யவில்லை. எந்த முதலீடுகளும் செய்து தமிழகத்தில் எந்த முன்னேற்றத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை என எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அவர் சரியான ஆவணத்தை வெளிப்படையாக காட்டியிருந்தாலே போதும், மக்கள் அனைவரும் நம்பியிருப்பார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்ப சுற்றுலா மட்டுமே மேற்கொள்கிறார். முதல் நாள் பயணமாக ஜெர்மனி சென்று அங்கு முதலீட்டாளர்களை சந்தித்து கையெழுத்து ஒப்பந்தமானவுடன் மீதி இருக்கும் 4-5 நாட்களில் தமது குடும்பத்துடன் தான் சுற்றுலா செல்கிறார், தமிழக மக்களின் வரி பணத்தை வீணடிக்கிறார் என குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது. மேலும் அங்கும் மத்திய பிரிவிலிருந்து பாதுகாப்புத்துறை தான் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுபோன்று தமிழக மக்களின் பணத்தை வீண் செய்கிறார். ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் சும்மாக இருந்துவிட்டு இந்த கடைசி 5வது ஆண்டில் சென்று அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீட்டாளர்களை இழுப்பது என்பது யாருடைய அவசியத்திற்காக இதை செய்கிறார் என தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.